முதல்ல தங்கத்தை வந்து உள்ளே வர வைக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் அப்படி பார்த்திங்கன்னா சேர அந்த தங்கத்தாரகை பெருக ஆரம்பிக்கும். ஸோ அப்போ அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடகு கடைக்கோ இல்லை ஏதோ பிரச்சனைக்கோ நம்ம ரொட்டேஷனுக்கோ போய் மாட்டிக்கிட்டு வர மாட்டேங்குது அப்படின்னாக்கா சில காரண காரியங்கள் இருக்கிறது. ராகு காலத்தில் பைரவருக்கு விளக்கு போட்டிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா விலையுயர்ந்த பொருட்களும் கிடைக்கும், விலையில்லா சக்தியாகிய ஞான சக்தி கிடைக்கும், அதோட நம்மளுடைய ஐஸ்வர்ய பொருட்களும் கிடைக்கும். எப்போ ஆரம்பிக்கலாம் அப்படின்னா ஒரு நல்ல வெள்ளிக்கிழமையில் ஆரம்பிக்கலாம். அதாவது இந்த சந்தனக்கட்டை மல்லிகைப்பூ வைக்கிறது. மற்ற விஷயம் சொன்னது வந்து ராகு காலத்தில் நீங்கள் வந்து ஆவாரம் பூ வச்சு வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது. ஒவ்வொரு வீட்லேயும் பார்த்திங்கனாக்கா ஐஸ்வர்யங்கள் பெருகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை முதன்மையாக பெண்களுக்கு பிடிச்ச விஷயம். ரெண்டாவது வீட்டில் சேர்க்கணும்னு நினைக்கிற விஷயம். வருங்காலத்தில் அவங்களுடைய பெற்ற குழந்தைகளுக்கு தேவைப்படுங்கிறதுக்காக சேர்க்குற ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா ஒன்று பணமாக இருக்கும், அதையும் தாண்டி தங்கமாக இருக்கும். இந்த தங்க தேவதையை தாரகையை நம்ம வீட்டில் வந்து வாசம் செய்து கொள்ள ஒரு பரிகாரம் இருக்குது. அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா தங்கம் அப்படிங்கிற விஷயம் பார்த்திங்கனாக்கா ஒரு தெய்வ தாரகை. அதாவது சொல்லுவாங்க எல்லாத்துக்குமே நம்மளுடைய தங்கத்துக்கு இணையாக சில மூலிகைகள் இருக்குது. நான் அதை பற்றி நான் சொல்கிறேன். அதோடு சேர்த்து ஒரு விளக்கேற்ற போகிறோம் ஒரு ராகு காலத்தில். இது ஒரு ப்ராசஸ். இன்னொன்று பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூக்கு மயங்காதவர்கள் யாரும் கிடையாது. வாசம் எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் பிடிக்கும். ஸோ அந்த மல்லிகையை வைத்து ஒரு பரிகாரம். ஸோ மற்ற 2 பரிகாரம் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான கை கண்ட நம் முன்னோர்களால் பயன்படுத்தப்பட்ட ஒரு விஷயம். அதான் சரி. தங்கத்தாரகை அப்படின்ற ஒரு தேவதை, அதாவது தங்கத்திற்கு ஸ்வர்ண ஆக்ராசனம் அப்படின்னு பேர். ஸ்வர்ணம்னாலே தங்கம். ஸ்வர்ணம் வந்து அவ்வளோ பெரிய ஒரு லக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒருத்தவங்க வீட்டில் ஓரளவு ஒரு ரொட்டேஷன் சொல்லுவாங்க. இன்ஜின் பார்த்திங்கனாக்கா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், சுற்றி விடுவோம். படப்படன்னு ஆரம்பித்தாங்க. அப்போ உள்ள மோட்டர்ஸ்லாம் சுற்ற பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கடக்குன்னு ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு ரொட்டேஷன் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சர்ன்னு ஸ்பீடாக ஓடும். அந்த மாதிரி தான் முதல்ல தங்கத்தை வந்து உள்ளே வர வைக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் அப்படி பார்த்திங்கன்னா சேர அந்த தங்கத்தாரகை பெருக ஆரம்பிக்கும். ஸோ அப்போ அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடகு கடைக்கோ இல்லை ஏதோ பிரச்சனைக்கோ நம்ம ரொட்டேஷனுக்கோ போய் மாட்டிக்கிட்டு வர மாட்டேங்குது அப்படின்னாக்கா சில காரண காரியங்கள் இருக்கிறது. பீடை, தரித்திரியம், சர்வகாரிய அதாவது டிஸ்லொகேஷன் சொல்லுவாங்க. சர்வகாரிய அசக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. சித்திங்கிறது நம்ம வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கூடுதலாகிறது. அப்போது டிஸ்லொகேஷன் மைனஸில் போகிறதெல்லாம் அகசக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. மீன்ஸ் மைனஸில் போகிறது. ஸோ சக்தியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த பரிகாரம். சரி, ஒன்று ராகு காலத்தில் நம்ம விளக்கு போடணும். அப்போது நிறைய விஷயங்கள் இருக்குது. ராகு காலத்தில் விளக்கு போகிற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கல்யாணம் நடக்கணும், இல்லை வேலை கிடைக்கணும் அப்படின்னு நம்ம அந்த ராகு காலத்தில் விளக்கு போடும்பொழுது ரொம்ப சூப்பர். ஆனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன தட்டில் ஆவாரை பூத்தி இருக்க சாவாரை கண்டதுன்னு சொல்லுவாங்க மருத்துவத்திற்கு. ஆவாரை பூத்திருந்தால் ஆகாத காரியம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஆகாத காரியம்னாக்க என்ன வேணால் நடக்கும். எனக்கு நிறைய மலர்கள் இருக்குது. அதில் அந்த ஆவாரம் பூ பொண்ணுக்கு இணையான சொல்லுவாங்க. அந்த காலத்தில் நான் பொண்ணு வைக்கிற இடத்துல பூவை வைக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த பூவையும் வைப்பாங்க, செம்பருத்தி பூ வைப்பாங்க, மல்லிகைப்பூ வைப்பாங்க. ஏன்னா நான் இப்போ என்கிட்ட வந்து தங்க காசு இல்லை, இதை நான் வச்சு நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நீனும் நல்லா இருப்பேன், நானும் நல்லா இருப்பேன், எனக்கும் பணம் வர ஆரம்பிச்சிடும், பவுன் வர ஆரம்பிச்சிடுங்கிற ஒரு காரணம் தான். ஆனால் தான் நான் வந்து பொண்ணை வைக்கிற இடத்துல இப்போ பூவை வைக்கிறேன் அப்படிங்கும் போது அந்த ஆவாரம் பூ வைப்பாங்க. அதாவது கோல்டு கலரில் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அதை ஆவாரம் பூ வச்சு அதில் வந்து விளக்கேற்றி எனக்கு வீட்டில் தங்கம் சேர வேண்டும், ஸ்வர்ண ஆக்ராஷன் வர வேண்டும் சொல்லிட்டு பைரவருக்கு விளக்கு போடுங்க போதும். ஸோ அதான் ராகு காலத்தில் பைரவருக்கு விளக்கு போட்டிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா விலையுயர்ந்த பொருட்களும் கிடைக்கும், விலையில்லா சக்தியாகிய ஞான சக்தி கிடைக்கும், அதோட நம்மளுடைய ஐஸ்வர்ய பொருட்களும் கிடைக்கும். தடையை உடைக்கக்கூடிய ஒரு சக்தி ராகு காலத்தில் நம்ம பைரவருக்கு விளக்கு போடுற மெத்தட். ஸோ அந்த விளக்குக்கு ஒரு தட்டில் வந்து ஆவாரம் பூ வச்சு நல்லா வேண்டிட்டு மனதார வேண்டிட்டு ஒரு விளக்கு ஏற்றிட்டு வாங்க போதும். எப்படி ராகு காலத்தில் நம்ம வந்து எங்கள் வீட்டில் வந்து தங்கம் சேர வேண்டும் சொல்லிகிட்டே வாங்க. அது மூளைக்கும் எட்டும், சாமியோடைய சன்னதியோடைய எல்லா மூளைக்கும் எட்டும், அது கேலக்சிக்கு போகும், நடந்து முடிந்துவிடும். இது ஒரு மெத்தட். இன்னொன்று வீட்டிலே செய்ய வேண்டிய அற்புதமான ஒரு மெத்தட். இதான் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம கேஷ் வைக்கிற இடத்துல இல்லை நீங்கள் தங்கம் வெள்ளி இந்த மாதிரியான இடத்துல எல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா சந்தனக்கட்டை. இந்த சந்தனக்கட்டை என்ன பண்ணுறீங்கனாக்கா மஞ்சள் துணி வச்சுக்கோங்க, சந்தனக்கட்டை வச்சுக்கிட்டுக்கோங்க, அதை சுற்றி வச்சுருங்க. ஓகே, இல்லைன்னா மஞ்சள் துணி வச்சுக்கலாம். இது பக்கத்துலேயே வச்சுட்டு மல்லிகைப்பூ இதுதான் நீங்கள் காய மாற்றிக்கிட்டே வரணும். வீட்டில் பீரோ இருக்கா, பீரோக்கு பக்கத்தில் மல்லிகைப்பூ கொஞ்சம், அது கட்டியும் கட்டாமல் எப்படி வேணால் வச்சுக்கலாம். மல்லிகைப்பூ உதிரியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் உள்ளே வச்சுக்கோங்க. பக்கத்தில் சந்தனக்கட்டை. இப்படி இதை மட்டும் மெயின்டைன் பண்ணிகிட்டே வாங்க.
கொஞ்சம் வந்து வெள்ளிக்கிழமையில் சாம்பிராணி காமிக்கலாம். சாம்பிராணிலாம் வந்து பார்த்திங்கனாக்கா மிக 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 நெகட்டிவை ஓட விரட்டக்கூடிய, தரித்திரத்தை ஓடக்கூடிய ஒரு பொருள் சாம்பிராணி. ஸோ நம்ம சாம்பிராணி போடுறதுனால பணப்பெருக்கம் வருமா அப்படின்னு பார்த்திங்கனாக்கா, சாம்பிராணி போடுறதுனால நெகட்டிவிட்டி போயிடும், தீய சக்திகள் போயிடும், தடங்கள் நீங்கும். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குன்னு ஒரு உழைப்பு இருக்கும் பார்த்திங்களா, அது கிளிக் ஆகிடும், பணம் தானாக சேர ஆரம்பிச்சிடும். ஆக நெகட்டிவிட்டி உடைக்கிறக்கூடிய விஷயம். அதே மாதிரி தெய்வங்களுக்கு பிடித்த ஒரு நறுமணம் கிடைக்கும் சாம்பிராணி. இயற்கையாக விளையக்கூடிய சாம்பிராணி, பால் சாம்பிராணியை வாங்கி இதை போட்டு பாருங்கள். இப்படி வெள்ளிக்கிழமையில் சாம்பிராணி ஏற்றிக்கோங்க. சந்தனக்கட்டை, மல்லிகைப்பூ கொஞ்சோண்டு நீங்கள் ஒரு தட்டில் வச்சு உங்கள் கேஷ் பாக்ஸ்க்குள்ளார நீங்கள் போட்டு வாங்க. மல்லிகைப்பூ காஞ்சிருச்சா, அந்த மல்லிகைப்பூ மட்டும் மாற்றிக்கிட்டே வாங்க. சந்தனக்கட்டையை மட்டும் பார்த்திங்கன்னா 1 வருஷம் கழித்து நீங்கள் அதை பத்திரமா இலக்கியத்துக்கு யூஸ் பண்ணிக்கிறீங்களா, அதை தனியாக வச்சுட்டு ஒரு சின்ன கட்டை புதுசாக வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு தடவை சந்தனக்கட்டையை மட்டும் பார்த்திங்க, பழசை நீங்கள் பத்திரமா வச்சுக்கலாம். ஏன்னா சந்தனக்கட்டை கொஞ்சம் நமக்கு அரிதான ஒன்று. அதை நம்ம வந்து இழைச்சி சந்தனமாக பூசிக்கலாம், எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஆக இந்த 2 மெத்தடுமே ரொம்ப சூப்பரான ஒரு மெத்தட், அந்த காலத்தில் கை கண்ட ஒரு மெத்தட். ஸோ இதை மட்டும் ஃபாலோ பண்ணி நம்ம செஞ்சுட்டு வந்தாலே போதுமான விஷயம். எப்போ ஆரம்பிக்கலாம் அப்படின்னா, ஒரு நல்ல வெள்ளிக்கிழமையில் ஆரம்பிக்கலாம். அதாவது இந்த சந்தனக்கட்டை, மல்லிகைப்பூ வைக்கிறது. மற்ற விஷயம் சொன்னது வந்து ராகு காலத்தில் நீங்கள் வந்து ஆவாரம் பூ வச்சு விளக்கேற்றி பாருங்கள், அது கண்டிப்பாக நடக்கும். கை கண்ட ஒரு அற்புதமான சித்தர்கள் அருளால் செய்யப்பட்ட ஒரு விஷயம். அதுதான் இந்த பரிகாரங்கள். செய்து நலம் பெறுங்கள். நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.